அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். இப்போ பார்த்தோன்னா ஒரு மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் பெருசாக இருக்குது, ஆனால் ஃபோன் சின்னதாக பார்க்கும்போது பேக்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பேப்பர், ஒரு சைட் ஃபுல்லாக பேப்பராக இருக்குது. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜியோனி பிராண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. Gionee F8 Neo. இது பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, சிம்பிள் ஃபெசிலிட்டிஸ் தான். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கவர் இந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு பேக் இருக்குது, இவங்களே கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணல, ஆனால் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ தான் பாக்ஸ் எடுத்தாச்சு. Gionee F8 Neo இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப ஹை செட்லாம் இல்லை. 2GB RAM, 32GB இன்பில்ட் மெமரி. ஏன்னா இப்போ நான் நார்மல் யூஸ்க்காண்டி தான் இந்த ஃபோன் இப்போதைக்கு இது பண்ணியிருக்கு. ஏன்னா நமக்குன்னா பார்த்தீங்கன்னா 6GB RAM, போக்கோ M2 Pro இருக்குது. இது அந்தளவுக்கு சாதாரணமாக யூஸ்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கேமரா 8 மெகாபிக்சல்ஸ் கேமரா இருக்குது. ரியர் கேமரா ஒரு கேமரா தான். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல்ஸ் கேமரா. இப்போ அது ஓப்பன் பண்ணிடுவோம், கவரை பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி. அப்புறம் டூயல் நேனோ சிம் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதுக்கு மெயினாக என்னன்னா பேட்டரி நம்ம எக்ஸ்பேண்ட் எடுத்து போடுற மாதிரி பேட்டரி இருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இல்லை, நம்ம தனியாக பேட்டரி இந்த ஃபோனுக்கு அந்த டைம் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோன்னா எப்பவும் போல அந்த அக்டா கோர் ப்ராசஸர். அப்புறம் மெயினாக ஃபேஸ் அன்லாக், ஃபேஸ் வச்சு நம்ம அன்லாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை அந்த டிவைஸ் நம்ம பார்க்குறோம். கவரில் எடுத்து பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் எத்தனை பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி அது இது பண்ணி ஸ்டிக்கர் பிடிச்சி அதுக்குன்னு டெம்பர் கிளாஸ் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்து அடுத்தது என்னென்னலாம் இருக்கு கொடுக்குறாங்க பார்க்கலாம். அப்புறம் ஏதோ மேனுவல் மாதிரி தெரியுது. ஓகே, மேனுவலு. அப்புறம் பேட்டரி தனியாக வருது, 3000 mAh பேட்டரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது, சார்ஜர் கூட கேபிள் தராங்க. கேபிள் கூட பேட்டரி. இதுதான் Gionee பேட்டரி இன்பில்ட் இல்லை, எடுத்து நம்ம ஃபோட்டோ எப்போனா எடுத்துக்கிற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இதில் ஃபெசிலிட்டிஸ் டேட்டா கேபிள், நார்மலாக சார்ஜிங் கேபிள். சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, வாரண்டியும். அப்புறம் ஃபோனோட பேசிக் இது. அப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி கார்டு. மேனுவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக்கான மேனுவல்ஸ்லாம் இதில் இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 10 ரீசெண்டாக அந்த 2GB RAM கொடுத்துருக்காங்க. ஆனால் 2GB RAMல 1.5GB இதே யூஸ் ஆகிக்குது. ஓகே, இதான் ஃபோனோட டிவைஸ். பேக் சைடு, பேக் வியூ. அப்புறம் ஃப்ரண்ட் வியூ 5.45 இன்ச் டிஸ்பிளே. இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். நன்றி, வணக்கம்.